அவனுடைய வார்த்தைகளை கேட்டு காயத்ரி தேவியால் எதுவும் சொல்ல முடியவில்லை. எஸ்வி குரூப்ஸில் அவர் அவமானப்படுவது இது முதல் முறை. அதனால் என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாக நின்றிருந்தார். அப்போது ஆதவன் கையில் இருந்த வாட்சில் நேரத்தை பார்த்துவிட்டு, இது இதோட நிக்க போறதில்ல, கண்டிப்பா நீங்க பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் என்று சொன்னான். ஆதவனிடமிருந்து வந்த மிரட்டலை கேட்டு காயத்ரி தேவிக்கு உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. நவீன் கேபினுக்கு வெளியே நின்று உள்ளே பேசிக் கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தான். ஆதவன் சொன்னதை கேட்டதும் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் டக்கென உள்ளே நுழைந்தான் நவீன். அவன் முகத்தை பார்த்ததும் ஆதவனுக்கு இன்னமும் கோபம் அதிகமானது. மிஸ்டர் ஆதவன், எங்களுக்கு எதிராக இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன நம்புங்க, நவீன் தான் இந்த டிசைனை பண்ணான், நானே கூட இருந்து பார்த்தேன் என்று காயத்ரி தேவி மீண்டும் அதே பொய்யை சொன்னார். உடனே ஆதவன் அவரை பார்த்து, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொன்னா பொய் உண்மையாகிடுமா என்று கேட்டான். இல்ல மிஸ்டர் ஆதவன், நான் உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? உங்களை விட நான் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஒருத்தரோட திறமை என்னன்னு அவங்கள பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன். உண்மையிலேயே நவீன் தான் அதை செஞ்சான். நான் இப்பவும் உறுதியா சொல்றேன். நீங்க இவ்வளவு பிடிவாதமா பேசுறத பார்க்கும்போது உங்ககிட்ட யாரோ எங்களை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது என்று சொன்னார் காயத்ரி தேவி. அதை கேட்டதும் ஆதவன் கோபமாக, இங்க பாருங்க, உங்களோட யூகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு டிசைனை கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு எனக்கு நல்லா தெரியும். நவீன் கண்டிப்பா அதை பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அவனோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நவீன் இதை செஞ்சான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏன் அவன் வரைஞ்ச ஒரு டிசைன் கூட எங்கேயும் செலக்ட் ஆகல என்று சொன்னான். காயத்ரி தேவி அதை கேட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தார். நவீனும் எந்த பதிலும் பேசவில்லை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த டிசைனை கிரியேட் பண்ணன உண்மையான ஆள் யாருங்கிறத நீங்களே சீக்கிரமா எனக்கு தெரியப்படுத்துங்க. இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். உங்களோட சிவம் கம்பெனிக்கான மரியாதை தொடர்ந்து கிடைக்கணும்னா நான் சொன்னதை பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் எஸ்வி குரூப்ஸோட முதலாளிக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல என்னாலையும் எதையும் மறைக்க முடியாது என்று சொன்னான். அதை கேட்டு காயத்ரி தேவிக்கு பதட்டம் அதிகமானது. நவீனும் அதிர்ச்சியோடு நின்றிருந்தான். அப்போது ஆதவன் அவனை பார்த்து, எஸ்வி குரூப்புக்கு உண்மையான முதலாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜா சேதுபதி. அந்த குடும்பத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏமாத்துறது. அதுக்கு அவங்க கொடுக்கற தண்டனை என்னன்னு தெரிஞ்சா தாங்க மாட்டீங்க. நானா செக்யூரிட்டியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த இடத்த விட்டு போயிடுங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு உங்களோட இந்த கேவலமான மூஞ்சியை எனக்கு காட்டாதீங்க என்று கோபமாக சொல்ல, அடுத்த நொடியே காயத்ரி தேவியும் நவீனும் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் அதிருப்தியுடன் வெளியே செல்வதை ஆபீஸில் இருந்த எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். காயத்ரி தேவியால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்கள் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. தன் பாட்டியின் கோபத்தை பார்த்து நவீனுக்கே பயமாக இருந்தது. அந்த சேதுபதி ஃபேமிலி ஏன் நம்மளோட விஷயத்திலேயே ரொம்ப மூக்க நுழைக்கிறாங்க? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலையும் நம்மளை அவமானப்படுத்தினாங்க, இப்ப இங்கேயும் அவமானப்படுத்துறாங்க. ஷர்மிளா அவங்க கிட்ட நம்மளை பத்தி என்ன சொல்லி வைக்கிறான்னு புரியலையே என்று காயத்ரி தேவி கோபமாக சொல்ல, எனக்கும் அதே சந்தேகம் தான் பாட்டி. ஷர்மி நம்ம விஷயத்துல இப்படி விளையாடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான் நவீன். நீ அவளோட டிசைனை அவகிட்டயே கொடுத்துரு என்று காயத்ரி தேவி சொல்ல, ஆனா அப்படி கொடுத்தா அவ டிசைனிங் டைரக்டர் ஆயிடுவாளே, அப்புறம் இன்னமும் ஓவரா சீன் போடுவா என்று கேட்டான் நவீன். உடனே காயத்ரி தேவி கோபத்துடன் அவனை பார்த்து, முட்டாள்தனமா பேசாம முதல்ல அவளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு. அவ விஷயத்துல மறுபடியும் நாம தப்பு பண்ணனா நாம மொத்த கம்பெனியையும் இழுத்து மூடிக்கிட்டு நிக்க வேண்டியதா இருக்கும் என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டு நவீன் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய போனை எடுத்து ஷர்மிளாவின் நம்பருக்கு டயல் செய்தான். ஆனால் போனை அட்டன் செய்தது தீபக். அவனுடைய குரலை கேட்டதும் நவீன் எரிச்சலான தோணியில், போனை ஷர்மி கிட்ட கொடு என்று சொன்னான். என் பொண்டாட்டி கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு என்று தீபக் ஷர்மிளாவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் நவீனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் டக்கென போனை கட் செய்தான். அதன் பிறகு தீபக் ஷர்மிளாவை பார்த்து, எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாட்டி சீக்கிரமே இங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, எதுக்கு என்று சந்தேகமாக கேட்டாள் ஷர்மிளா. அவங்க உன்கிட்ட சாரி கேட்க வருவாங்க என்று தீபக் சொல்ல, சான்ஸே இல்ல, என் பாட்டி கனவுல கூட யார்கிட்டையும் சாரி கேட்க மாட்டாங்க என்று ஷர்மிளா சொன்னாள். தீபக் சிரித்து கொண்டே, ஆனா இந்த தடவை நடக்கும் என்று சொன்னான். இன்னொரு புறம் நவீன் கோபமாக, அந்த வெட்டி தீபக் போனை அட்டென்ட் பண்ணி ரொம்ப திமிரா பேசுறான் என்று தன் பாட்டியிடம் சொல்ல, இப்போ அவங்களோட நேரம், அதான் ஆடுறாங்க, நமக்கு வேற வழி இல்ல, கார் எடு, அவங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்று சொன்னார் காயத்ரி தேவி. நவீனுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் தன் பாட்டிக்காக ஷர்மிளாவின் வீட்டிற்கு சென்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் கார் ஷர்மிளாவின் வீட்டு முன்னால் வந்து நின்றது. உடனே காயத்ரி தேவி காரை விட்டு இறங்கி சென்று காலிங் பெல்லை அடித்தார். சில நொடிகள் கழித்து கதவு திறந்தது. ஆனால் எதிரில் தீபக் நின்று கொண்டிருந்தான். அவன் இருவரையும் பார்த்து சிரித்துக் கொண்டே, வெல்கம், உண்மைக்கு பேர் போன நேர்மையான பாட்டி அவர்களே, அப்புறம் காந்திய வழியில நடக்கிற செல்ல பேரன் நவீன் சார் என்று நக்கலாக சொல்ல, காயத்ரி தேவி அவனை பார்த்து முறைத்தபடி நின்றிருந்தார். தீபக்கின் மாஸ்டர் பிளான் என்ன?
ஷர்மிளாவை பார்க்க காயத்ரி தேவியும் நவீனும் அவளுடைய வீட்டிற்கு வந்தபோது தீபக் கதவை திறந்து கிண்டலாக சிரித்தான். அவன் நினைத்ததைப் போலவே இருவரும் ஷர்மிளாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. வெல்கம் பாட்டி, என்ன விஷயம், நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க என்று தீபக் கிண்டலாக கேட்க, இந்த விளையாடுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, ஒழுங்கா ஷர்மியை கூப்பிடு, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கோபமாக சொன்னார் காயத்ரி தேவி. சாரி பாட்டி, ஷர்மிளா ஏற்கனவே ரொம்ப அப்செட்டா இருக்கா. இப்ப திரும்பவும் உங்க 2 பேரையும் பார்த்தா அவளுக்கு இன்னமும் தலைவலி அதிகமா வரும். அதனால போயிட்டு இன்னொரு நாள் வாங்க என்று சொன்னான் தீபக். ஓ, என்ன வெளியே போக சொல்ற அளவுக்கு உனக்கு இந்த வீட்டுல அதிகாரம் கொடுத்துட்டாங்களா? முதல்ல என் பையன் கணேஷ வர சொல்லு என்று கோபமாக சொல்லிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைய முயன்றார். ஆனால் கதவிற்கு நடுவே நின்றிருந்த தீபக் அவர்களை உள்ளே போக விடாமல் தடுத்து நின்றான். அதை பார்த்ததும் காயத்ரி தேவி கோபத்தில் தன் கண்ணாடியை கழற்றி ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் அதற்குள் வீட்டிற்குள் இருந்து கீதா வேகமாக வெளியே வந்து, அத்தை வாங்க, ஏன் வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க என்று சொல்லிக்கொண்டே முன்னால் வந்தார். உன்னோட ஆசை மருமகன் வழியை விட்டாதானே என்னால உள்ள வர முடியும் என்று காயத்ரி கோபமாக சொல்ல, தீபக் மெதுவாக வழியை விட்டு ஒதுங்கி நின்றான். அதன் பிறகு காயத்ரி தேவியும் நவீனும் அவனை முறைத்துக் கொண்டே உள்ளே சென்றார்கள். அவர்கள் உள்ளே வந்ததும் கீதா கொஞ்சம் சிரித்து கொண்டே, அத்தை என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதாவதுனா போன் பண்ணிருக்கலாம்ல, நாங்களே உங்களை தேடி வந்திருப்போம் என்று வழக்கம் போலதான் வழிந்து பேசிக் கொண்டிருந்தார். எப்படியாவது காயத்ரி தேவியின் மனதில் இடம் பிடித்து மீண்டும் அந்த குடும்பத்துக்குள் நுழைந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். காயத்ரி தேவி கீதாவை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் நேராக வந்து சோபாவில் உட்கார்ந்து, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க வரல, போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா, அவகிட்ட நான் பேச வேண்டிய ஒரு முக்கிய. அதை கேட்டதும் கீதா வேகமாக, இதோ இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டு ஷர்மிளாவின் ரூமை நோக்கி ஓடினார். அந்த சமயத்தில் கணேஷும் ஹாலுக்கு வந்தார். அவர் தன் அம்மாவை பார்த்ததும் தீபக்கிடம் திரும்பி குடிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும்படி செய்கை செய்தார். அதை கேட்டு தீபக் கிச்சனுக்கு சென்று தண்ணீர் எடுத்தபடி திரும்பி அவர்களை பார்த்தான். காயத்ரி தேவி நவீன் இருவரும் இன்னமும் திமிராக தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தீபக் தண்ணீரை எடுத்து வந்து காயத்ரி தேவியிடம் நீட்ட, அத டேபிள்ல வை, ஷர்மிளா என்ன பண்றா, அவளை பாக்குறதுக்காக நாங்க இன்னமும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் என்று கோபமாக கத்திக் கொண்டிருக்கும் போதே அவள் அங்கே வந்தாள். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக வந்தவள் காயத்ரியை பார்த்து, சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம் என்று கேட்டாள். உடனே காயத்ரி ஒரு பெருமூச்சு விட்டபடி, ஷர்மி, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, உன்னாலதான் அதை பண்ண முடியும், நீ முடியாதுன்னு சொன்னா நாங்க ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவோம் என்று சொன்னவர் திரும்பி நவீனை ஓரக்கண்ணால் பார்த்தார். ஷர்மிளா குழப்பத்துடன், ஹெல்ப்பா, என்கிட்ட என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே என்று சொல்ல, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் SV குரூப்ஸ் சேர்மேனை மீட் பண்ணோம். நாங்க என்ன சொல்லியும் அவர் என்னோட பேச்ச கேட்கற மாதிரி தெரியல. அப்போதான் அந்த கம்பெனியை ராஜா சேதுபதியோட ஃபேமிலி வாங்கி இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால நீ ஏன் சார்பில் மிஸ்டர் சேதுபதி கிட்ட போய் பேசணும் என்று சொன்னார் காயத்ரி தேவி. அவர் சொன்னதை கேட்டு கணேஷும் கீதாவும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஷர்மிளாவுக்கு இன்னமும் அவர்கள் சொல்ல வருவதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் பேசணுமா? எனக்கு சேதுபதி ஃபேமிலியில யாரையும் தெரியாது, அததான் நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேனே என்று வெறுப்பாக சொன்னாள் ஷர்மிளா. அந்த ஃபேமிலியை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த பிரச்சனை உன்னை வச்சுதான் ஆரம்பிச்சது, அதனால நீ தான் இதை முடிச்சு வைக்கணும். அதை எப்படி பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன்னால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலனா இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவை மொத்தமா கட் பண்ணிடுவேன் என்று கோபமாக சொன்னார் காயத்ரி தேவி. கணேஷ், உன் மகளுக்கு புரியலனா அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு நீங்க யாரும் தேவையில்ல, ஆனா உங்களுக்கு நானும் என்னோட ஃபேமிலியும் தேவைங்கிறத மறந்துடாதீங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு நவீனை அழைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றார். அவருடைய மிரட்டலை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். காயத்ரி தேவி அங்கிருந்து சென்றதும் கீதா, ஷர்மிளா, என்ன நடக்குது உங்களுக்குள்ள? பாட்டி எதை பத்தி பேசிட்டு போறாங்க? அவங்க என்ன சொன்னாலும் நீ செஞ்சிரு. அந்த சேதுபதி ஃபேமிலி கிட்ட நீ என்ன பேசணும் என்று சந்தேகத்துடன் கேட்டார். உடனே ஷர்மிளா சலித்து கொண்டே, அம்மா, அது ஒரு பெரிய கதை, உங்களுக்கு அப்புறமா தெளிவா சொல்றேன். இப்ப அவங்க சொல்ற ஆள் கிட்ட நான் போய் என்ன பேச முடியும்? எனக்கு அவங்களையெல்லாம் யாருன்னு கூட தெரியாது என்று சொன்னாள். அம்மாடி ஷர்மி, பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் நாம எதுவும் பண்ண முடியாது. நீ அவங்கள பார்த்து பேசிதான் ஆகணும். அவங்க பேச்சிலேயே எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு உனக்கு புரியலையா? இது நம்மளோட குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு அந்த சேதுபதி குடும்பத்துல யாரையும் தெரியாது, ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும்ல. உனக்காக அன்னைக்கு எவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்புனாங்க. நீ பார்த்து பேசினா கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு. இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டா பாட்டிக்கும் உன் மேல இருக்கிற கோபம் குறையும் என்று சொன்னார் கணேஷ். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டதும் தீபக் யோசித்தான். அவனை வைத்துக்கொண்டே கணேஷ் தன் மகளின் மனதை மாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார். தன் அப்பா சொன்னதை கேட்டதும் கடுப்பான ஷர்மிளா, அப்பா, எனக்கு தான் அந்த குடும்பத்துல யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க என்று கோபமாக சொன்னபடி அங்கிருந்து அவளுடைய ரூமுக்கு கிளம்பி சென்றாள். அவள் சென்றதும் கீதா தீபக்கை பார்த்து, எனக்கு என்னமோ நீதான் இதுக்கெல்லாம் காரணம்னு தோணுது. இன்னமும் என்னென்ன பண்ண போறேன்னு தெரியல.
நீ என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிட்ட என்று சொன்னார். அதை கேட்டு அருகில் நின்றிருந்த கணேஷும் கோபத்துடன், நீ சொல்றது சரி கீதா, என்னோட பொண்ணு கோடியில ஒருத்தி, கடவுள் அவளை இவன் கூட சேர்த்து வச்சு அவளோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு என்று சொன்னார். அவர்கள் இருவரும் தீபக்கை கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் அவன் மீது பழி போடுவது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. அவர்கள் பேசுவதை கேட்டு தீபக் மெல்லிய குரலில், இந்த தடவை நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்ல, அதற்கு கீதா அவனை முறைத்து கொண்டே, வாய மூடு, நீ என்னைக்கு பண்ணுன தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருக்க, முதல்ல இங்கிருந்து போ, என் கண்ணு முன்னால வராத என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி ஷர்மிளாவின் ரூமுக்கு சென்றான். அங்கே அவள் அமைதியாக சேரில் உட்கார்ந்து மொபைல் போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். ஷர்மினி ஓகே தானே என்று தீபக் கேட்க, தீபக் என்ன கொஞ்சம் தனியா விடு, நான் இப்ப யார்கிட்டயும் பேச விரும்பல, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல, யார் அந்த ராஜா என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டு தீபக் ஏதோ சொல்ல முயற்சித்தான். ஆனால் கொஞ்சம் யோசித்து விட்டு எதுவும் பேசாமல் கதவை மூடிக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். தீபக் வெளியில் சென்றதும் ஷர்மிளா அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் அழும் சத்தத்தை கேட்டதும் தீபக் கவலையானான். உடனே கதவை தட்டியபடி, ஷர்மி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத ப்ளீஸ், உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் பண்றேன். உனக்கு ஓகேனா அந்த சேதுபதி குடும்பத்தை பார்த்து நான் பேசுறேன், அவங்க கண்டிப்பா என்னோட பேச்சையும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். உடனே ஷர்மிளா கண்ணீருடன், சேதுபதி சேதுபதி சேதுபதி, ஏன் எல்லாரும் அவர்கிட்டயே போய் பேசுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் எந்த கவலையும் இல்ல, மத்தவங்க கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு நான் பொண்டாட்டி, ஆனா நீயே சேதுபதி குடும்பத்தோட ராஜா கிட்ட போய் பேச சொல்ற, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க தீபக் என்று கோபமாக கேட்டாள். சரி சாரி, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன், நீ கதவை ஓபன் பண்ணு ஷர்மி, நமக்கு வேற ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமான்னு யோசிப்போம் என்று சொன்னான் தீபக். அதை கேட்டதும் ஷர்மிளா கண்ணீரை துடைத்துக் கொண்டு கதவை திறந்துவிட்டு பெட்டில் படுத்துக் கொண்டாள். அப்போது தீபக் மெதுவாக அருகில் வந்து உட்கார்ந்தான். ஷர்மி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த பிரச்சனையை என்கிட்ட விட, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னான். அப்போது ஷர்மிளா அவனிடம் ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் தீபக்கின் கண்களில் உண்மை தெரிந்தது. அதனால் அவனை பார்க்கும்போது ஷர்மிளாவுக்கு கோபப்பட தோன்றவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.